சென்னையில் சளி தொல்லைக்கு விக்ஸுடன் கற்பூரம் குழப்பி மூக்கில் தேய்க்கப்பட்ட குழந்தை மூச்சு திணறல் ஏற்பட்டு உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. விக்ஸ் சிரப் பிலோ 2 இயர்ஸ் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா இதில் கேம்பர் அதாவது சூடம், மென்தால் ப்ளஸ் ஈக்லிப்டிஸ் ஆயில் தான் இருக்குது. இந்த சூடம் அதாவது கேம்பர் என்ன பண்ணால் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் குழந்தைங்களுடைய சுவாச மண்டலத்தை இரிட்டேட் பண்ணுறதுனால குழந்தைங்களுக்கு இன்னும் காஃபும் அதிகமாகிடும், ஃபிட்ஸ் உயிரிழப்பு ஏற்படுறதுக்கு அதிகமாகிடும். நிறைய பேர் ஹோம் ரெமிடியாக கேம்பர் அதாவது சூடத்தையும் தேங்காய் எண்ணெயையும் குழச்சி மூக்குலையும் குழந்தையோட நெஞ்சிலையும் தடவுறாங்க. அப்போ என்ன ஆகுனா ஸ்கின்னும் இரிட்டேட் ஆகும், ஃபிட்ஸ் நிறைய பேர் உயிரிழப்பை நம்ம ஹாஸ்பிட்டலில் பார்த்துருக்கோம். அதனால் எப்போதுமே குழந்தைங்களுக்கு பிலோ 2 இயர்ஸுக்கு சூடத்தை யூஸ் பண்ணக்கூடாது. சார் அப்போ விக்ஸ் பேபி ரப் யூஸ் பண்ணலாமா? இந்த விக்ஸ் பேபி ரப்பில் கோகனட் ஆயில், ஆலோவேரா, ரோஸ்மெரி ஆயில் தான் இருக்குது. இது ஸ்கின்னுக்கு ரொம்ப சாஃப்டனிங் எஃபெக்ட் தான் கொடுக்குமே தவிர கோல்டு அண்ட் கன்ஜெஷனாக ஒன்றும் பண்ணாது. குழந்தைங்களுக்கு சளி பிடிச்சிருந்தா நல்லா ரெஸ்ட் கொடுங்க. வீட்டில் உள்ள நார்மல் சலைன் ட்ராப்ஸ் மட்டும் அப்ளை பண்ணுங்கள். ஹோம் ரெமிடிஸ் எதுவும் பண்ணக்கூடாது. பக்கத்தில் உள்ள டாக்டர்ஸாக கண்டிப்பாக கன்சல்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்கள்.